கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளவும், தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி ரொம்ப முக்கியம். பயங்கரமான நெருக்கம், இடுக்கங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், இதில் எல்லாம் உழன்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன ஆயிரம் சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே சில நேரத்தில் போயிடுறோம். அதே மாதிரி நிறைய சோர்வுகள் ஏற்படுது. இந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய தேவன் நமக்கு என்ன சொல்ல வரார் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த கருத்து தான் இப்போ நம்ம என்னவா பார்க்க போகிறோம்னா, தேவனுக்காக காத்திருத்தல் என்கிற ஒரு பாடத்தில் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே படித்த விஷயம்தான், ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். தேவனுக்காக காத்திருத்தல். இப்போது விசேஷமாக இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் மாத்திரம்தான் பிதாவாகிய தேவனை அவருடைய காரியங்களை கவனிச்சுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வழியில் பின்பற்றிட்டு போகும்போது நம்ம நம்முடைய மைண்டில் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமே என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, காட்ஸ் பிளான், தேவனுடைய ஒரு தெய்வீக திட்டம். அந்த காட்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, தேவனுடைய தெய்வீக திட்டம், அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு காலங்களை நியமித்திருக்கிறார். கவனிங்க, ஒவ்வொரு ஒரு திட்டம் நிறைவேறினா அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் தேவன் வச்சுருக்கார். இந்த டைம் வந்தால் அந்த காரியம் நிறைவேறும். கவனிக்கிறீங்களா? லேட்டாகவும் நடக்காது, குயிக்காகவும் நடக்காது, முன்னாடி வராது, லேட்டாகவும் ஆகாது. அது சரியான நேரம் வரும் பொழுது தேவன் தன்னுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார் இருக்கார். அதாவது உலகத்திற்கு ஒரு திட்டம் வச்சுருக்கார், நம்முடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கார். ஸோ அந்த திட்டத்தில் நம்ம எப்படி இருக்க வேணும், நம்முடைய காரியங்கள் என்ன. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எதிர்பாராமலும் சில நேரங்களில் நடக்கும். அது பின்னாடி தான் தெரியும், ஒருவேளை தேவன் இது நல்லதுக்கு தான் செஞ்சுருக்காரு. அப்போது இவைகள் எல்லாம் நம்ம உற்று நோக்கி ஒரு விசுவாசத்திற்குள்ளே வரணும். அப்படின்னா முற்றிலும் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய வழிநடத்தலுக்காக நம்ம ரொம்ப காத்துட்ருக்கணும். அந்த மாதிரி காத்து கொண்டிருந்த ஒரு சில முன்னடியார்களை பற்றி நம்ம சிம்பிளாக நம்ம கவனிக்கலாம். நம்ம ஏற்கனவே படித்தது தான். உதாரணத்துக்கு 120 வருஷம் பேழையை கட்டுறார் நோவா. 120 வருஷம், அவ்வளோ பெரிய ஒரு சப்மரைன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு நீர்மூழ்கி கப்பலை கட்டிட்டு அவங்க ஃபேமிலியோடு உள்ளே போய் சொல்கிறார் தேவன். அடுத்தது என்ன, அந்த மழைக்காகத்தான் இந்த 120 வருஷம் இந்த பேழை கட்டப்பட்டது. இப்போ அவங்க உள்ளே போயிட்டாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, மழையே பெய்யல. நாமளால் என்ன பண்ணியிருப்போம்னா அப்படி ஜன்னலை திறந்து பார்த்துருப்போம். ஆனால் தேவன் ஏற்கனவே அவங்களுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மலையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன். தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார் பாருங்க, 7 நாள் சென்ற பின்பு. அப்போ அந்த 7 நாள் காத்திருக்கணும். ஏன்னா நம்ம அந்த 120 வருஷம் கட்டினதே அந்த மழைங்கிறது என்னங்கிறத பார்க்கறதுக்காக தான். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாச்சு. அந்த 7 நாளும் நோவாக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். நோவா பற்றி நம்ம படிக்கிற முடியாது. நோவா விசுவாசித்து அந்த பேழையை கட்டினார். ஆனால் அந்த கடைசி 7 நாள் இருக்குல்ல, அந்த ஆர்வம் இல்லையா, அந்த அவசரம், இதெல்லாம் என்ன தூண்டி இருக்கும்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறுதல் செய்யறதுக்கு தூண்டி இருக்கும். ஆனால் நோவா பார்த்தீங்கன்னா 7 நாள் மிக பொறுமையோடு காத்திருக்கார். 7 நாள் கழித்து மழை வருது. கவனிக்கிறீங்களா? அப்போது இது கவனித்து பார்க்கும்போது தேவனுடைய அந்த பழைய ஏற்பாட்டு கால முற்பிதாக்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட அபரிவிதமான விசுவாசத்தை கொடுத்ததுனால அவர்கள் தேவனுக்காக காத்திருந்தாங்க. அதே சமயத்தில் ஆபிரகாம் பற்றி படிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் கூப்பிட்டு நீ காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லும்போது அவருக்கு 75 வயசு, பெரிய பணக்காரன், ஒரு குழந்தை கூட இல்லை.
ஆனால் அவர் சொல்கிறத, தேவன் சொல்கிறத விசுவாச்சு அவர் கானான் தேசத்துக்கு போனார். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. 25 வருஷங்கள் காத்திருக்காருன்னா எவ்வளவு பொறுமையோடு இருந்திருப்பார். அந்த பொறுமைக்குள்ளே என்ன இருக்குன்னா, தேவன் மேலே வைக்கிற அந்த விசுவாசம் எப்படி இருந்தாலும் நமக்கு அவர் செய்வார், ஏதாவது ஒரு வகையில். அப்போது இப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய அந்த ஃபேவர், ஒரு நன்மைக்காக வருஷங்கள் காத்திருக்காங்க. சில நேரங்கள் நம்மளால் ஒரு 10 நிமிஷம் கூட காத்திருக்க முடியறதில்ல. எதிர்பார்க்குறோம், அரை மணி நேரம் காத்திருக்க முடியல, ஒரு நாள் காத்திருக்க முடியறதில்ல, ஒரு மாதம், இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷங்கள் காத்திருக்காங்க. 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இப்போ படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோவாவை பற்றி இருக்குது, ஆபேலை பற்றி இருக்குது, ஈசாக்கை பற்றி இருக்குது, யாக்கோபை பற்றி இருக்குது. இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அந்த இவர்கள் எல்லாரும்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதில் ஆபிரகாமை மட்டும் அங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரெஃபர் பண்ணல. அதில் யாராக இருக்காங்கன்னா, ஆபிரகாம் இருக்கார், ஈசாக் இருக்கார், யாக்கோப். அப்போது இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது எப்படி அவங்க விரும்பிட்டாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் நிலை இல்லாத சுற்றிலும் பார்த்துருப்பாங்க இல்லையா, ஜனங்க பிறக்கிறாங்க, கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணுறாங்க, அப்புறம் கடைசியில் செத்து போயிடுறாங்க, அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, இந்த பூமி எல்லாமே மாயமாக தான் இருந்திருக்கு. ஆனால் கடவுள் நம்மளை கூப்பிட்ருக்காருன்னா எங்கேயோ கொண்டு போய் நம்மளை வந்து நிரந்தரமாக அவரோட வைக்க போகிறான். அது எங்கேன்னு எல்லாம் தெரியாது. அதை அணைச்சிக்கிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையில் போனாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனுடைய அந்த நன்மைக்காக காத்திருந்திருப்பாங்க பாருங்க. அடுத்து நம்ம மோசையை பற்றி படிக்கலாம். மோசே வந்து ஒரு எகிப்தியன் வந்து ஏன் வெட்டினார், இஸ்ரேல் ஜனங்களை வந்து அந்த கொடுமை பார்க்குறார் இல்லையா, பார்த்துட்டு தான் 40 வருஷங்கள் அந்த மீதியான் தேசத்துக்கு போயிடுறார். ஆனால் அவருடைய மைண்டில் என்ன இருந்திருக்கும், தன்னுடைய இனம் தேவ ஜனம் அவங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுற ஒரு சூழ்நிலை தான் அந்த மாதிரி அவர் தவறு செய்துட்டு போகிறார். ஆனால் முச்சடியிலிருந்து தேவதூதன் கூப்பிட்டு அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட விவரிக்கும் போது நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேணும், இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இரட்சகனாக மோசேயை தேவன் வந்து தயார் பண்ணுறதுக்கு அவருக்கு எத்தனை வருஷம் எடுத்துதான், 40 வருஷங்கள். கவனிக்கலாமா, 40 வருஷங்கள். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி தேவன் ஏற்கனவே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரை எல்லாம் சேவிப்பாங்க, 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறார். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், அது 2வது ஜட்ஜ்மெண்ட்டு. பின்பு மிகுந்த பொருள்களுடனே என்ன செய்வாங்க, திரும்ப வருவாங்க. நீ சமாதானத்தோடு என் பிதாக்கிடத்திலே சேர்வாய், நல்ல முதிர் வயதில் நீ அடக்கம் பண்ணப்படுவ, ஆபிரகாமுக்கெல்லாம் சொல்லும்போது. ஆனால் அவங்களுடைய ஜனங்களை பற்றி சொல்லும்போது 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள். ஆபிரகாமிலிருந்து 400 வருஷம் 4வது தலைமுறையில் தான் இப்போ மறுபடியும் சொந்த தேசம் எகிப்து தேசத்திற்கு இருந்து அவங்க திரும்பி வருவாங்க. இது வர்றதுக்கு முன்னாடியே தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஃப்யூச்சரை பற்றி சொல்லிட்டார். அப்போது இதுக்காகவே இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்காகவே அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு காலப்பகுதி. அப்போ எப்படி புரிந்து கொள்ள வேணும், மோசே இதை புரிந்து கொண்டவராக அவர் தன்னை தயார் பண்ணும்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இந்த ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்க்கறதுக்கு இப்போ இவர் தன்னை தயார் பண்ண வேண்டியது இருந்தது இல்லையா. 40 வருஷம் அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்குறார். அந்த 40 வருஷத்தில் அவர் ஒரு முக்கியமான குணலட்சணத்தை அவர் வந்து உள்ளே வாங்கிட்டாராம். என்ன குணலட்சணம் நமக்கு நல்லா தெரியும். மோசே என்று சொன்னாலே மோசேக்குன்னு தனியாக ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, பட் அந்த கேரக்டர் கடைசியில் எழுந்துட்டார். அது என்ன கேரக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகமத்தில் படிக்கிறோம் இல்லையா, என்ன ஆகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். பாருங்க, பூமியில் உள்ள சகல மனிதரிலும் ரொம்ப பூமியில் உள்ள சகல மனிதருங்கிறதே கம்பேரிஷனே வேறு மாதிரி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி தான் சொல்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் மத்தியில் மோசே மாதிரி ஒரு சாந்த குணமுள்ளவரை பார்க்க முடியும். ஏன்னா 24 லட்சம் 30 லட்சம் பேர் டார்ச்சர் பண்ணினா எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப
நிர்பந்தப்படுத்துகிறாங்க, டென்ஷன் உண்டு பண்ணுறாங்க. ஆனாலும் அவர் பல சந்தர்ப்பங்களில் தேவனுடைய கைடன்ஸ் இருந்ததுனால தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை அவர் வழி நடத்திட்டு போனதை நம்ம கவனிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம தாவீதுக்கு வரும் பொழுது, தாவீதை கொல்றதுக்கு பல முறை சவுல் பிரயத்தனப்படுறாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு சான்ஸ் கிடைக்கும் பொழுது தாவீது என்ன பண்ணினார்? அவசரப்பட்டு நீ என்னை கொல்ல வந்தவன் தானே என்று சொல்லி சவுல் அவர் கொல்லலை. அவர் தேவனுக்காக காத்திருக்காராம். அந்த காத்திருப்பதனுடைய அடையாளம் என்ன? தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேலே நான் கை போட மாட்டேன். அப்படின்னா தேவன் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை, ஒரு மேன்மை வச்சுருக்கார். அப்போ சவுல் தப்பான ஆள் தான், தவறான விஷயத்துக்கு வந்துட்டார். இருந்தாலும் தேவன் அபிஷேகம் பண்ணவர், அவர் மேலே நான் கை போட மாட்டேன். அப்போது இவரை சவுல் இருக்கும்போதே தேவன் என்ன பண்ணிட்டார்னு அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவா. நான் உடனே போய் ராஜாவா உட்கார்ந்துக்கிறேன்னு தாவீது அங்கே போல, தேவனுடைய கைடன்ஸுக்காக காத்திருக்கார், சரியான நேரத்திற்காக காத்திருக்கார். அன்புக்குரிய சகோதர சோழர் அப்போ ஆனாலும் வனாந்தரத்தில் தெரிஞ்சிட்டு இருந்தார். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சொன்ன உடனே அபிஷேகம் பண்ணோடனே நான் ராஜான்னு போய் அவர் உட்காரல. அப்போது இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய முற்பிதாக்கள் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்காகவும் அல்லது கைடன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு நன்மை அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு இவங்க எந்த காலத்திலும் அவசரப்படல, காத்திருந்தாங்க. சரியான நேரம் வரும்போது தேவன் அவர்களுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். ஆனால் இவர்களை முற்பிதாக்களாக கொண்ட அந்த இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு நிமிஷம் கூட தேவனுக்காக காத்திருக்கவில்லை. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? எகிப்தில் இவங்க அடிமையாக இருக்கும்போது இவங்க புலம்புறதை தேவன் கேட்டு தேவன் முன் தான் மோசே மூலமாக இவங்களை வெளியே கொண்டு வரார். புலம்புறாங்க, வெளியே கொண்டு இவங்க நம்முடைய ஆபிரகாமுடைய பிள்ளைகளாச்சே, அவங்களுக்கு எப்படியாவது நன்மை செய்யணும்னு பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், வனாந்தரத்தில் சாப்பாடு போய் விளைச்சல் பண்ண முடியாது, உடனே மன்னா கொடுக்குறார், மாமிசம் வேணுங்கிற போது காடை கொடுக்குறார். இத்தனை சௌகரியங்களையும் செய்துட்டு வரும்போது மோசே மலை மேலே போகிறார் தேவனுடைய சில கட்டளைகளை வாங்கிறதுக்கு. போயிட்டு வர்றக்குள்ளே அவங்களுக்கு காத்திருக்க முடியல, அவசரம். பாருங்கள், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்த எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். பாருங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுங்க. அப்போ தேவன் அவ்வளவு தூரம் நன்மை செஞ்சோம், அதை கவனிக்கல. இவங்களுடைய சுயநலம் முற்றிலும் ஏறி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, தெய்வங்களை எங்களுக்கு இன்ஸ்டன்ட் கடவுள் வேணும் என்று சொல்லி தெய்வங்களை உண்டு பண்ணுற. அப்போ இவங்க தேவனுடைய ஒரு நன்மைக்கு மோசே வர்ற வரைக்கும் காத்திருக்கல. சரி, இவர்களை வழிநடத்தின சவுலாவது ஒரு முறை காத்திருந்தாரான்னு பாருங்கள். சாமியல் சொல்கிறார், நான் உடனே வந்ததுக்கப்புறம் நம்ம பலி செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமியல் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தனக்கு சாம்வேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாம்வேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஜனங்கள்லாம் பலி செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சாம்வேல் வரேன்னு சொல்லியிருக்கார். இப்போ 7 நாள் காத்திருக்கார். அந்த 7 நாள் காத்துட்டு இப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்துல கொண்டு வாங்க என்று சொல்லி அவரே சர்வாங்க தகன பலி செலுத்திட்டார். இப்போ அது முடிச்சுட்டு வர்றார். இப்போ சாமியல் வர்றார் அவரை பார்க்குறேன். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். பாருங்கள், 1 சாமுவேல் 13:10ஆம் வசனம். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போகிறார். இப்போ சாமுவேல் கேட்குறார், நீர் என்ன செஞ்சீங்க, இது ஒரு தப்பு செஞ்சிட்டிங்களே என்று கேட்டதுக்கு சவுல் சொல்கிறார், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்தில் நீர் வராததையும் எல்லாரும் ஆப்போசிட் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கூடிட்டாங்க, என்னை விட்டு நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கில்காலிலே பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து, அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள்,
எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். அப்போ சாமுவேல் சொல்கிறார், நீர் புத்தியீனமாய் செய்தீர், தப்பு பண்ணிட்டீங்க. இந்த தப்புக்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? உன்னிடத்திலிருந்து ராஜ்ய பாரத்தை தேவன் என்ன செய்ய போகிறார்? எடுக்க போகிறார், வேறொருத்தனுக்கு கொடுக்க போகிறார். அப்போவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். சவுல் என்ன பண்ணியிருக்கணும்? சாமுவேல் தீர்க்கதரிசி யார் தெரியுங்களா? அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. அவர் வர்றாருன்னா தேவன் அவர் அனுப்புகிறார், தேவன் கூப்பிடுற மாதிரி. காத்திருந்திருக்கணும், ஆனால் காத்திருக்கல, அவசரப்பட்டுட்டார், பலி செலுத்திட்டார். ஆனால் தேவன் அந்த பலியை அங்கீகரிச்சாரான்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான். நம்ம கூட தேவனுக்கு பிரியமில்லாத பலிகளை செலுத்திட்டு அவர் அங்கீகரிப்பார்னு காத்துட்ருப்போம். அவர் ஒரு காலம் அங்கீகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சொல்லிட்டார், உன்னுடைய ஸ்டேஜை நான் வெளியே எடுத்துருவேன்ட்டார். அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தாங்க இருக்காங்க. தேவன் நல்ல வாய்ப்பு கொடுப்பாருங்க. ஊழியம் செய்கிறதுக்காகட்டும், கடவுளுடைய வேலையை செய்கிறதுக்காகட்டும் நிறைய வாய்ப்பு கொடுப்பார். சில நேரங்களில் நம்ம அதை அசட்டை பண்ணிவிட்டு மற்ற காரியங்களை நம்ம நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணும்போது தேவன் ஒரு ரைட் டைம் பார்ப்பார். அதுக்கப்புறம் நம்முடைய சான்ஸே எடுத்துருவாரா நம்மகிட்ட இருந்து. ஃபர்தராக நம்ம சப்ஜெக்ட் கூட பேச முடியாத அளவுக்கு போயிடும், ஊழியம் பண்ணக்கூடியாத அளவுக்கு போயிடும், தேவனுக்குரிய நடக்கிறதுக்கு முடியாதபடியாலாம் போயிடுமா. அந்த மாதிரி எத்தனையோ சகோதரர்கள் ஃப்யூச்சரில் அதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தான் நமக்கு தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. சவுல் நமக்கு ஒரு எச்சரிப்பு. நீ பலி செலுத்தினாலும் நீ எப்படி பலி செலுத்தலை? தேவனுக்காக காத்திருக்கலை அப்படின்னா புரியுதுங்களா? அவருடைய கைடன்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல் கேட்கணும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது, இவர் தான் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம செலுத்தக்கூடிய பலிகள் கூட முக்கியம் இல்லைங்க, நமக்கு தேவன் கொடுக்குற கீழ்ப்படிதல். இப்போ பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் பார்த்துட்டோமா? ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இந்த பூமியில் தன்னுடைய மனவாட்டி சபையை அவர் ஸ்தாபிக்கிறதுக்கு முதல் 12 அப்போஸ்தலர்கள் எடுக்கிறார். சபைகள் பெருகுது. நமக்கு நல்லா தெரியும், சபைகள் பெருகும் போதே கள்ள சபையும் பெருகிடுச்சு, நல்ல மணி வளருது, அப்புறம் கலைகளும் வளருது. அது அறுப்பு காலம் மட்டும் வளர விடுன்னு சொல்லிட்டார். இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்ததான், தேவனுக்காக காத்திருக்காத ஒரு மிஸ்டேக் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு திரும்ப வருவேன், வர்ற வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு காத்திருக்கவில்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே நாங்களே இங்கே சபைகளை உருவாக்குகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பெயர் சபைகளும். பாபிலோன் அவருடைய குமாரத்தி, கிறிஸ்து வந்து தான் அவருடைய சபையை கூட்ட போகிறார், அது நமக்கு தெரியும். அதற்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே நாங்களே இங்கே சபை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்டது தான் இன்றைக்கு மகா பாபிலோன் ஆர்சி. அதிலிருந்து வெளியே வந்த அந்த ப்ராட்டஸ்டன்ட். இதை குறித்து உன்னத பாட்டு சப்ஜெக்டில் ஒரு வசனம் நம்ம பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்திக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழும்ப பண்ணாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகளின் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமல் எழுந்திருக்க பண்ணாமல் இருக்கும்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த அவளுங்கிறது யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபை. திருச்சபை தன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் பெயர் சபை இங்கே தூங்கிட்டு தான் இருக்கும், அது எந்திரிக்காது. காரணம் என்ன? அவர் இயேசு கிறிஸ்து வரும்போதே, நம்ம ஏற்கனவே திரள் கூட்டத்தை பற்றியெல்லாம் படித்தோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தூங்கிடுறாங்க. ரெண்டாவது, இவர்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவை வேறு விதமாக எதிர்பார்க்குறான். அப்போ அந்த மாதிரி கிறிஸ்து என்றைக்குமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரப்போகிறதில்ல. அவர் வர மாதிரி தான் வர்றாரு, நம்ம அவரை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கிறிஸ்தவ ஜனங்கள் கூட இப்போ என்ன கண்டிஷன் ஆகிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் என்ன காரியம் செய்கிறாரோ அதை எதிர்பார்க்கறதில்ல. அதற்கு பதிலாக இவங்களே ஒரு டாக்டரின், இவங்களே ஒரு இனிமேல் வருவார் அப்படின்னு ஒரு டாக்டரின். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் சொல்கிறவோ தான் நீங்கள் வரணும், அந்த மாதிரி. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு வரமாட்டார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வரலைன்னா பரவாயில்ல. எப்படி இஸ்ரேல் ஜனங்க சொன்னாங்க, நீ அவர் மேலிருந்து வரல, நாங்களே ஒரு தெய்வத்தை ஏற்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கு பவுலும் பேதுருவும் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா சபைகளையும் வச்சு கும்பிட்டுருக்காங்க. அது நமக்கு நல்லா தெரியும். அதுக்குரிய டாக்டரினை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வரும்? ரோமரில் பவுல் எழுதுகிறார், விசுவாசம் கேள்வியினாலே வரும்,
கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். தேவ வசனம் எந்த அளவுக்கு அதிகமாக நமக்குள்ள வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு விசுவாசம் வரும். யாரோ ஒருத்தர் சொல்லி நமக்கு அந்த விசுவாசம் வராது. அது ஒரு போலியான விசுவாசமாக தான் இருக்கும். விசுவாசம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அது வேத வசனத்தின்படி. என்ன விசேஷம்னா, இந்த சப்ஜெக்டை இதை டிசைன் பண்ண ஒரு மூத்த சகோதரர் அவர் என்ன மைண்டில் வச்சு எழுதுறாருன்னா, பாருங்கள், மனுஷர்களே சில நேரத்தில் காத்திருக்காமல் இருக்காங்க. தேவன் படைச்ச அல்லது தேவன் இந்த உருவாக்கி இருக்கிற மெட்டீரியல் இருக்குது பாருங்கள், இந்த பூமியில் எத்தனையோ பொருள்கள் இருக்குது. அந்த பொருள்கள் எல்லாமே தங்களுடைய பயன்பாட்டுக்காக காத்துட்ருக்குதான். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தை தேவன் படைக்கும் பொழுது இத்தனை விஷயம் இருக்குது. இந்த மைக்கு, வாட்சு, அப்புறம் லேப்டாப் இருக்குது, அப்புறம் என்னென்ன இருக்குது, துணிகள் இருக்குது, சேரு, டேபிள், வாஷிங் மிஷின், எல்லாமே எங்கே இருந்தது? எல்லாம் பூமிக்கடியில் வேறு ஃபார்மில் வேற ஒரு உலோகமாக இருந்தது. தேவன் முன்னறிந்து எல்லாத்தையும் பூமியில் வச்சுட்டாருங்க. ஆனால் ரைட் டைம் வரும்போது தான் அது சரியான காலத்தில் அது வெளியே இன்றைக்கி பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இல்லையா? அந்த மெட்டீரியல்ஸ், அந்த பொருள்களே தங்களுடைய பயன்பாடு வருகிற வரைக்கும் தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருக்குதான். மனுஷன் காத்திருக்க மாட்டாங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு பெரிய மெட்டீரியல் 4000 வருஷங்களுக்கு முன்பாக உண்டான ஒரு மெட்டீரியலாம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். எகிப்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பம் ஒரு எல்லை அருகே இருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாக இருக்கும். அது நமக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே சப்ஜெக்டை பார்த்துட்டோம். எகிப்தினுடைய மகா பெரிய பிரமிடு, அது தேவன், அதுக்குள்ளே தான் மகா பெரிய தேவனுடைய அந்த டிசைன்லேயே தேவனுடைய தெய்வீக திட்டம் அடங்கி இருக்கிறத கவனிக்கலாம். இந்த தெய்வீக திட்டம் இதுக்குள்ளே இருக்கு. ஆனால் 4000 வருஷமாக இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த எகிப்தினுடைய பிரமிடு தனக்குள் இருக்கிற தேவனுடைய மகா பெரிய திட்டத்தை வெளியே கொண்டு வரக்கு அந்த பிரமிடு 4000 வருஷம் காத்திருக்குதான். பாருங்கள், 4000 வருஷம் கழிச்சு தான் இப்போ அந்த பிரமிடினுடைய அதிசயங்களே என்ன இருக்குப்போ வெளியே வந்திருக்கு. அதே தானியேல் தீர்க்க தரிசனத்தை பற்றி படிக்கும்போது தானியேலுக்கு இந்த கடைசி காலத்துக்குரிய நிறைய தீர்க்க தரிசனங்களை தேவன் சொல்கிறார். உடனே தானியேலுக்கு ரொம்ப ஆவல், தேவனே இதெல்லாம் எப்படி நடக்கும், எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது தானியேலுக்கு தேவன் சொன்ன ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன சொன்னார் பாருங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா? நீ போய் இப்போ இதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வார்த்தைகளை நீ சீல் பண்ணு, முத்திரை போட்டு வை. அறிவு பெருத்த காலம் ஒன்று வரும். அப்போ எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அறிவு பெருத்த காலம் எது? இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம்தான் அறிவு பெருத்த காலம். ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் கட்ட வண்டி தான். எத்தனை வருஷம்? 6000 வருஷமாக கட்ட வண்டியும் குதிரை வண்டி தான். எந்த விதமான டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எதையுமே கண்டுபிடிக்கப்படல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசனமான பிறகு தான் இன்றைக்கு எல்லா கண்டுபிடிப்புகளும் வந்துருச்சு. அப்படின்னா இந்த தானியேலுக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேட்டோன்னா தானியேல் என்ன பண்ணிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். அது லாஸ்ட்டாக நடக்க போகுது. தானியேல், நீ என்ன பண்ண, அதை சீல் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கிருட்டார். தானியேல் அடம் பிடிச்சார, இல்லை இப்போவே எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரா? சொன்ன விஷயத்தை சீல் பண்ணார். அவருடைய சுதந்திர வீட்டுக்கு போய் படுத்துட்டார். உயிர் தெழுந்து வரும்போது எந்திரிச்சு வருவார். தேவன் என்ன சொன்னார்? இதை நீ படிக்கிறதுக்காக இல்லை, கடைசி கால அறிவு பெருத்த காலத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்காக தான் இந்த தீர்க்க தரிசனம். அதனால் நீ இதை பார்க்க வேண்டாம். அவங்க எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பொறுமையோடு தேவன் சொல்கிறது கேட்டு போய் தூங்கிட்டான். இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். தேவனுடைய அவர் இருக்கிறார் என்பதற்கு 2 சாட்சிகள் இந்த பூமியில் இருக்கான். தேவன் இருக்கிறார், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் இந்த ஒட்டுமொத்த உலகம், அவருடைய பிளான் எல்லாத்தையும் தேவன் செய்கிறார் என்பதற்கு 2 சாட்சி இந்த பூமியில் இருக்கான். இந்த 2 சாட்சி ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு தெரியுங்களா?
தேவன் வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் அந்த 2 சாட்சிகள் ரொம்ப மோசமான நிலைமைக்குள்ளே போய் காத்திருந்ததாம். நான் சொல்கிறது புரியுதா? அன்புக்குரிய சகோதர சோழே, வேத வசனங்கள் தீர்க்க தரிசனங்களை பரிச்சயமான சகோதர சோழர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த 2 சாட்சி எங்கே இருக்குது, எந்த அதிகாரத்தில் இருக்குது, நமக்கு பைபிளில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையா? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வாசிக்கலாம் பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இப்போ நமக்கு அந்த வசனங்கள் கனெக்ட் ஆகுது இல்லையா? என்னுடைய 2 சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் உடுத்தி. அப்போ அந்த ரட்டு வஸ்திரம்ங்கிறது தெரியும் இல்லையா? ரட்டுடுத்தி சாம்பல்னா ஒரு சோகமான நிலைமைக்கு, கட்டுண்ட நிலைமைக்குள்ள இந்த 2 சாட்சிகளும் போயிட்டாங்க. எத்தனை நாள்? 1260 நாள். இப்போ புரியுதுங்களா? 1260 நாள்ங்கிறது என்ன? 1260 வருஷங்கள். போப்பு மார்க்கம் இந்த பூமியை உச்சக்கட்டத்தில் அரசாண்ட வருஷங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? கிபி 539 1799 வருஷங்கள் வரைக்கும் 12 நூற்றாண்டுகள், 1260 வருஷங்கள் அவருடைய 2 சாட்சி இந்த பூமியில் புதைக்கப்பட்டாச்சு. அது என்ன 2 சாட்சி? அவருடைய பைபிள். ஒன்று புதிய ஏற்பாடு, இன்னொன்று பழைய ஏற்பாடு. இந்த 2 சாட்சி தான் தேவன் இருக்கிறார் என்பதற்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த 2 சாட்சியுமே போப்பனுடைய அரசாட்சி காலத்தில் இந்த பூமியில் போட்டு புதைச்சிட்டாங்களாம். புதைச்சதுக்காக கவனிச்சு பாருங்கள், தேவனுடைய திட்டம் வெளியே வர்றதுக்காக இந்த 2 சாட்சிகளும் அப்படியே புதைந்த நிலைமையில் காத்து கொண்டிருந்துதான். தேவனுடைய வசனத்துக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? என் வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். வசனம் சொன்னால் மலைகளெல்லாம் உருகிரும், காடுகள் வெந்து ஒளியும், ராஜ்யங்கள் கதரும். வசனம் சொல்லிடுச்சுன்னா அப்படிப்பட்ட வசனம் அவ்வளோ வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம், அந்த வல்லமையுள்ள சத்தம் தேவனுடைய தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, அந்த போப்பு மார்க்கம் இந்த பூமியில் அரசாட்சி பண்ணும் பொழுது இந்த வசனங்கள் புதைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும். தீர்க்க தரிசனம் அதன்படி தேவ வசனம் அந்த 2 சாட்சிகளும் இந்த பூமியில் புதஞ்ச நிலைமையிலிருந்து தேவனுடைய திட்டத்திற்காக காத்து கொண்டிருந்ததான். ரிட்டன் வேர்டு வில் பிகேம் லிவிங் வேர்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முற்றிலும் நிறைவேறுவதற்காக இந்த வேத வசனமே என்ன பண்ணியிருக்குன்னா, ரொம்ப நாளாக இந்த பூமியில் புதஞ்ச நிலைமையில் காத்திருந்ததான். வசனமே காத்திருக்குன்னா வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கீழ்ப்படியவர்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய ஒரு நன்மைக்காக அல்லது அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய சத்தியங்களுக்காக எப்பொழுதுமே காத்திருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனால தான் இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு தேவனுக்காக காத்திருத்தல். சரி, இந்த 2 சாட்சிகளும் 2 பைபிள், அதாவது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 1260 வருஷங்கள் காத்திருந்தது. ஆமாம், சரி, 1200 வருஷம்தான் காத்திருக்குன்னு சொன்னார். புதைந்த நிலைமையில் 1260 வருஷம் 1799 வருஷத்தில் கவனிச்சு பாருங்க. இந்த 1260 வருஷம் முடியுது. எந்த வருஷத்தில் முடியுதுன்னா 1799 வருஷம் முடியுது. அடுத்த வருஷம் 1800. அது புரியுது இல்லையா? அது என்ன நடந்ததுன்னு படிச்சிருக்கோம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்த போப்பு பைபிளே படிக்கக்கூடாதபடிக்கு கிறிஸ்தவர்களை ஒடுக்கி கொண்டிருந்த காலம் போய் நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் வந்து போப்பு பயஸ் 6 அவரை அரெஸ்ட் பண்ணி பிரான்ஸுக்கு கொண்டு போனான். அப்போ போப்பினுடைய உலகளாவிய அதிகாரம் விழுந்தது. அந்த வருஷத்திலிருந்தே பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ், புரியுதுங்களா, வேதாகமத்தை மொழிபெயர்க்கக்கூடிய, புரியுதுங்களா, அந்த நிகழ்ச்சி இமீடியட்டாக ஆரம்பமாச்சான். உடனே போப்பு என்னைக்கு கீழே விழுந்தாரோ அன்னையிலிருந்து இந்த பைபிள் வெளியே வர ஆரம்பிச்சது. அப்போ காத்திருந்தது பார்த்தீங்களா? 1200 வருஷம் காத்திருந்தது. 260 வருஷம். இந்த டைம் முடியும் போது இந்த பூமியில் வெடித்து செதற மாதிரி உலகமெங்கும் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்துருச்சு. அன்புக்குரிய சகோதர சொல்லி கவனிக்கிறீங்களா? அப்படின்னா அந்த தேவனுடைய வசனம் காத்திருந்தது இல்லையா? இப்போ காத்திருந்துட்டு அப்படியே போயிடுச்சா? தேவன் ஒரு டைம் வரும்போது அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டார்? வெளியே கொண்டு வந்துட்டார். அப்போது தேவனுடைய விஷயத்துக்காக ஒருத்தர் காத்திருக்கலைன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்? இவ்வளோ நேரம் பார்த்தோம். முற்பிதாக்கள் காத்திருந்தாங்க, தேவ வசனம் காத்திருந்தது.
அவரால் படைக்கப்பட்ட நிறைய படைப்புகளே காத்திருக்குது. அப்போ யார் மெயினாக காத்திருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிங்க. If the people who do not wait for God, what will happen? தேவனுக்காக ஒருத்தர் காத்திருக்கலைன்னா அவனுக்கு என்ன நடக்கும்? ஒரு பெரிய உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். நமக்கு நல்லா தெரியும், இஸ்ராயேல், யாக்கோபு, அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு பேர் தான் இஸ்ரேல். இவர் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய 12 பிள்ளைகள் எப்படி அவங்களுடைய ஃப்யூச்சர் இருக்க போகுதுங்கிறத தேவனுடைய தீர்க்க தரிசனமாக அவர் சொல்ல ஆரம்பித்தார். அது தெரியும் இல்லையா? அப்போ ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யூதா, ரூபன் எல்லாத்துக்கும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கோத்திரம் வரும் பொழுது தானுக்கு ஒரு ஃப்யூச்சரை ஒரு பிளானாக சொல்கிறார். ஃப்யூச்சர் பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். இது ஏன் இப்போ நம்ம பார்க்குறோம்? ஞாபகத்தில் இருக்கா? ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் இந்த 144,000 பேர் பற்றி சொல்லும்போது அவர்கள் இஸ்ரேலுடைய 12 கோத்திரம்னு படிச்சிருக்கோம். அப்போ அந்த டைம்லேயே நிறைய பேருக்கு சந்தேகம் 12 கோத்திரம் அப்படிங்கிற போது அப்போ 144,000 பேர் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு. அப்புறம் எப்படி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 12 கோத்திரம்னு சொல்லியிருக்கு என்று சொல்லி ஒரு கேள்வி. அதுக்குரிய ஆராய்ச்சிக்குள்ளே போகும்போது தான் நமக்கு தெரிஞ்சது அது ஒரிஜினல் கோத்திரம் அல்ல. ஏன் அப்படின்னா அந்த 144,000 பேரை பற்றி சொல்லப்பட்ட அந்த ஒரிஜினல் கோத்திரத்தில் எந்த கோத்திரம் இல்லை, தான் கோத்திரம் வராது. புரியுதுங்களா? அதுக்கு பதிலாக அங்கே யோசேப்புடைய பிள்ளைகள் அங்கே உள்ளே வந்துடுவாங்க, மனாசே உள்ளே வருவார். அப்படின்னா நமக்கு தெரியாது ஆவிக்குரிய அர்த்தத்தில் தேவன் அங்கே சொல்கிறார். அப்போ ஏன் தான் கோத்திரத்தை வெளியே எடுத்தார் அப்படின்னா, தான் கோத்திரத்தினுடைய கேரக்டர் 144,000 பேருடைய கேரக்டருக்கு ஒத்தே வராது. படிச்சோமா? சரி, அதையே தான் திருப்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் பாருங்க. இப்போ தான் கோத்திரத்தை அவர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 49:1 வாசிக்கலாம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியங்கள் அறிவிப்பேன்னு ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லிட்டு தான் கோத்திரத்தை சொல்லும் பொழுது தான் இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். ஆனால் அடுத்த வசனம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக, அப்படியே மல்லாந்து விழும்படியாக அவன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான். பாருங்க, எவ்வளோ மோசமான ஒரு கேரக்டராக அங்கே தானை சித்தரிச்சிருக்கார். குதிரை மேலே ஒருத்தர் போகிறாரா, அவர் மல்லாந்து விழுறதுக்கு அவன் காலை குதிங்காலை கடிக்கிற ஒரு பாம்பு மாதிரி இருப்பான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? இதை சொல்லிட்டு அடுத்த வசனமே, இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டினுடைய சாரஸ்யமே தான். தானை பற்றி சொல்கிறார். அவன் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் குதிகாலை கடிக்கிறதுக்கு பாதையில் கிடக்கிற சர்ப்பத்தை போல் இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனமே, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். நீ எப்படி கனெக்ட் பண்ணுறது? முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தையும் இந்த வசனத்தை எப்படி கனெக்ட் பண்ணுறது? அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கனெக்ட் ஆகும். நமக்கு ஏற்கனவே மறுபடியும் திரும்ப ரீகால் பண்ணலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரத்தில் தான் கோத்திரம் அங்கே இல்லை. ஏன் இல்லைங்கிறதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியோட நம்ம படிச்சிருப்போம். ஆனால் ரெவலேஷன்ஸ் ஸ்டடியில் அதை குறித்து பேசியிருக்கோம். நீங்கள் கேட்டவங்களுக்கு அது தெரியும். பட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த தான் கோத்திரம் என்ன நடந்திருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் கோத்திர அட்டவணையில் பிரித்து கொடுக்கும்போது பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்நாட்களில் இஸ்ரேலில் ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தாங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரேல் கோத்திரங்கள் நடுவே பொந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. இஸ்ரேல் கோத்திரத்து நடுவே இவங்களுக்குன்னு ஒரு இடம் சுதந்திரம் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா? என்ன பண்ணியிருக்கணும்? தேவன் அந்த சுதந்திரத்தை கொடுக்குற வரைக்கும் இவங்க காத்திருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? நாங்களே போய் ஒரு இடத்த பிடிச்சி யாரையாவது அடித்து நொறுக்கி அவங்களுடைய இடத்தை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், கேப்சர் பண்ணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இவங்க லாகிஸ் அப்படிங்கிற ஊருக்கு இவங்க போகிறாங்க. வேவுகாரர்கள் அனுப்புகிறாங்க. நீங்கள் மிக அந்த நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துங்க. வீட்டில் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லிடுறேன். இவர்கள் அந்த லாகிஸ்ங்கிற ஊருக்கு போகும்போது
அங்கே வேவு பார்த்துட்டுலாம் வர்றாங்க. அங்கே ஒரு மீகா அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய வீட்டுக்குள்ளே சில விக்கிரகங்கள்லாம் வச்சுட்டு ஒரு ஆசாரியனை கூப்பிட்டு அங்கே வந்து அவன் ஆராதனை எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மீகா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அது. அங்கே என்ன பண்ணுறாங்க, 600 பேர் போகிறாங்களாம். பாருங்கள், நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆசாரியனும் ஆயுத பாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியில் நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போயிட்டு வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே போய் வெட்டப்பட்ட விக்கிரகம், ஏபோத்து, சுரூபங்கள், வாரிப்பிக்கப்பட்ட விக்கிரகம் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வர்றாங்க. எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா, அவர்கள் மீகாவின் வீட்டுக்குள் புகுந்து அதை எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வரும்போது அங்கே அந்த ஆசாரியன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனை பார்த்து நீ எங்கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் சரியில்லைன்னு ஆசாரியன் சொல்கிறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்கு அவர்கள், நீ பேசாத, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட வந்து எங்களுக்கும் என் தகப்பனுக்கும் ஆசாரியனாயிரு. நீ ஒருவன் ஒரு வீட்டுக்கு நீ ஆசாரியனாக இருக்கிறது நல்லதா, இல்லை இஸ்ரேல் கோத்திரத்துக்கே ஆசாரியனாக இருக்கிறது நல்லதா என்று சொல்லி அவனை வந்து என்ன பண்ணிட்டான்னா மிரட்டிட்டான். மிரட்டிட்டு அந்த பொருள்கள் விக்கிரகங்களெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது மீகா போய் கேட்குறாரு, நீங்கள் இப்படி செய்கிறது சரியில்லைங்க அப்படின்னு அங்கே சொல்லும் பொழுது அவங்க மீகாவையும் மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்க பாருங்க, நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள், அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய். பாருங்க, அவங்க மீகாவையும் மிரட்டிட்டாங்க. அதனால் மீகா வேறு வழி இல்லாமல் அவர் போயிட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே எடுத்துகிட்டு வந்த அந்த விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு வந்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரேல் பிறந்த தன்னுடைய தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படி பேரிட்டார். அங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த லாயிஸுங்கிற ஊருக்கு அங்கே தான் போனாங்க. அங்கே போயிட்டு இப்போ இவர்கள் விக்கிரகத்தெல்லாம் வச்சு இவங்க ஒரு நல்ல டெவலப் ஆகும்போது அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா தான் அப்படின்னு பேர் வச்சாங்க. யார் தான்? தான் கோத்திரம். தங்களுடைய கோத்திர அட்டவணையில் இருக்கிற அங்கே தான் பேர் வச்சுட்டாங்க. அதில் 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தான் புத்திரர் அந்த ஸ்வரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரனும் அந்த தேசத்தில் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் அவங்க என்ன வந்தாங்கன்னா தான் கோத்திரத்துக்கு பாருங்கள் அவங்க ஆசாரியராக இருக்கிறாங்க. இது எது வரைக்கும்னா, நம்ம ஏற்கனவே தாவீது பற்றி படிக்கிற உடன்படிக்கை பற்றி அந்த சீலோவாமிலிருந்து எடுத்துகிட்டு வர்றது அந்த பாயிண்ட் சொல்கிறார் பாருங்க. நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், தேவனுடைய ஆலயம் சீலோவிலிருந்து காலம் முழுவதும் அவன் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. தேவன் சுதந்திரம் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்காம இவர்கள் தானாக போய் ஏதோ யாரையோ அதை அடித்து அவர்களை தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து அவங்களுடைய தேவனையும் எடுத்து அவர்களுக்கு என்று ஒரு ஆசாரியனை கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணுறான், டோட்டலாக உண்மையான தேவனிடத்திலிருந்து விலகிட்டான். காரணம் என்ன? 2 விஷயம்தான். ஒன்று சுயநலம், இன்னொன்று மேட்டிமை. எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும், அதை நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லி மற்றவர்களை ஒடுக்கி அடக்கி, அது மேட்டிமை இல்லைங்களா? இந்த ஒரு குணலட்சணம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா தான் கோத்திரம். அப்புறம் இந்த குணலட்சணம் 144,000 பேருக்கு செட்டே ஆகாது. 144,000 பேருடைய குணம் என்ன? தாழ்ந்து போகிறது, இணங்கி போகிறது, இசைஞ்சு கொடுக்கறது, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கறது. இதுதான் தேவனுடைய ஒரு குணலட்சணம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன்கிட்ட காத்திருக்காம தாங்களே போய், இது யாருடைய கேரக்டர்னா சைத்தானுடைய கேரக்டர். பாருங்கள், சாத்தான் என்ன பண்ண, நான் வானத்துக்கு ஏறுவேன் சொன்னான் இல்லையா? ஸோ இது எதுக்காக இந்த தான் கோத்திரம் வெளியே போகுது? அன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட்லேயே ரெவலேஷனில் படிச்சிருக்கிறோம். சபையில் இப்படிப்பட்ட வகுப்பார் இருப்பாங்களா? தங்களை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு மற்றவர்களை ஒடுக்கக்கூடிய வகுப்பார் இருப்பாங்களா சபையில்? அதனால தான் ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாக ஒவ்வொருவனும் தன்னை குறித்து என்ன பண்ணக்கூடாது, என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணிடக்கூடாது. சில பேர் அப்படித்தாங்க, சத்தியத்துக்குள்ளே வருவாங்க, கொஞ்ச நாள் ஒரு நல்ல சப்ஜெக்ட் எல்லாம் படித்து கொஞ்சம் அப்படியே பிரபலமாகும் போது அப்படியே பெருசாக தங்களை நினச்சிக்கிறது, தங்களை மேன்மைப்படுத்திட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் தான் பரிசுத்தவான், மற்றவங்களை அசுத்தவான், அந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதெல்லாம் தான் சாத்தானுடைய குணம். தான் கோத்திரம் இந்த குணத்தில் தான்.
ஆனால் வசனம் எப்படி படிக்கிறோம்னா அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கான் அப்படின்னா, குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு குதிங்கால கடிக்கிற பாம்பு மாதிரியான். ஸோ அந்த மாதிரி ஒரு குணலட்சணம் உள்ளவர்கள் சபையில் இருப்பாங்க. பைபிளில் இவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 140 சங்கீதம் 1 வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அப்படி அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் இவர்களுடைய எண்ணமே எப்படி இருக்கணும், எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது சண்டை போடணும், பொல்லாதவர்களே சிந்திச்சு நாள்தோறும் என்ன பண்ணுவாங்க, இதையவே திங்க் பண்ணிட்டு இருப்பான். அடுத்தது அவங்க சர்ப்பத்தை போல தங்கள் நாவை என்ன பண்ணுவாங்க, கூர்மையாக்குவார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் என்ன இருக்குதான், விரியன் பாம்பின் விஷம் இருக்கு. பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள் சபையில் இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன கேரக்டர் இருக்காங்கன்னா, இந்த தான் கோத்திர மாதிரி, தான் மாதிரி இருக்கிற இந்த கேரக்டர் இருக்கிறவங்க தேவனுடைய சன்னிதானத்தை விட்டே வெளியே அனுப்பப்படுவார்கள். எப்படி தான் வெளியே போயிட்டார் இல்லையா, அந்த மாதிரி. ரோமருக்கு பவுல் எழுதும்போது பாருங்க, ரோமர் 3 15 வசனம் வாசிக்கலாம். அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை பற்றி சொல்றார். அவங்க எப்போதுமே மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. அவங்க எப்பொழுதுமே சமாதான வழியை என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. சமாதானத்துக்கே வரமாட்டாங்க. எப்பொழுதுமே சண்டைக்கே ரெடியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லைன்னு சொல்லிட்டார், தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஏன் இப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. யார் மாதிரி, தான் மாதிரி. தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் காத்திருக்காம தாங்களே போய் மற்றவர்களை ஒடுக்கி பாருங்க. அதன் நிமித்தம் ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய் ஒரு ஆசாரியனை தேடி தேவனுக்கு விரோதமான சகல அறிவிப்புகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தேவன் என்ன பண்ணார்னா, அந்த கோத்திர அட்டவணையிலிருந்தே தானை என்ன பண்ணிட்டார்னா வெளியே எடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இதில் என்ன, இதனுடைய எஃபெக்ட் என்ன தெரியுங்களா ஆச்சு. இந்த தான் பட்டணம் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக இதனுடைய ஒரிஜினல் பேர் லாயிஸ். இது தான் பட்டணம் இஸ்ரேலுடைய அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்கும். சவுத்தில் பார்த்தீங்கன்னா பெயர் சபா அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்கும். இதுதான் அதனுடைய எல்லை. அந்த இவர்களுக்கு சொல்லப்பட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் டோட்டலாக இவங்களுக்கு பொருந்தி வருங்கிறதுக்கு பல முறை தீர்க்க தரிசன வசனங்கள் எப்படி சொல்லும்னா, நியாயாதிபதிகள் 20 1 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தான் முதல் பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் கீழையாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். பாருங்க என்ன சொல்றாருன்னா, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இது பல முறை வரும். ஏன்னா அதோடைய எல்லைகள் சொல்றாரு, தேசத்தினுடைய எல்லைகள் தான் நார்த்தில் இருக்கும், அங்கே அந்த பெயர் சபா அங்கே சவுத்தில் இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்க்குறோம், லாகிஸ். இந்த லாகிஸுங்கிறத தானை மாற்றினான். இந்த தான் எதற்கு பிரசித்தி பெற்ற பட்டணம் ஆயிடுச்சுன்னா, இவங்க பண்ணின தப்புனால என்ன பண்ணாங்க, மீகா வீட்டிலிருந்து கொண்டு வந்த விக்கிரகங்களை வச்சு அதை வணங்க ஆரம்பித்து அதுக்கு ஒரு ஆசாரியன் வச்சாங்க இல்லையா. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கொஞ்சம் கவனிங்க. இப்போது ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய பேசிக் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷன் பாடம் ஞாபகம் இருக்கா, தேவனுடைய மனுஷன். அதில் சாலமோனுக்கு பிறகு 12 கோத்திரம் 2 உடையுது. அதில் 12 கோத்திரத்தில் மெஜாரிட்டி 10 கோத்திரம் சாலமோனுடைய படை தளபதி யெரொபெயாம் கையில் போயிடுது. மிச்சம் 2 கோத்திரம் சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் கையில் போயிடுது. அப்போது ரெகோபெயாமுடைய தலைநகரம் எது, ஏற்கனவே தாவீது இருந்து ஜெருசலேம், அது சவுத்தில் இருக்குது. கவனிக்கிறீங்களா, யெரொபெயாம் 10 கோத்திரம் கொஞ்சம் நார்த்தில் இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய 10 கோத்திர மெஜாரிட்டி ஜனங்கள் வருஷந்தோறும் பலி செலுத்துறதுக்கு எங்கே வருவாங்க, ஜெருசலேமுக்கு வருவாங்க. அப்போ இந்த யெரொபெயாம் ஒரு ஐடியா பண்ணுறான், இவர்கள் இப்படி பலி செலுத்துறதுக்கு போயிட்டாங்கன்னா இவங்க அப்படியே போய் இஸ்ரேலுடைய ராஜா கூட சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுடைய பல்ஸ் பார்க்க ஆரம்பித்தான். இவங்க எதில் பலவீனமாக இருக்காங்க. அப்போ அவனுக்கு என்ன பழைய ஏற்பாட்டுக்கால ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது இவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா எகிப்திலே அதை செய்தாங்க இல்லையா, கண்ணுக்குட்டி வச்சு வணங்கிட்டாங்க இல்லையா. அதனால் அவன் என்ன செய்கிறான், இவர்களை சரியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு இடம் என்னங்கிறத அவன் எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறான் பாருங்க. தான் ஃபஸ்ட்டு சிட்டி அதுதான். ஏன்னா ஏற்கனவே தான் கோத்திரம் அங்கே போய் என்ன நிர்மாணிச்சிட்டாங்க, நிறைய விக்கிரகா நிர்மாணிச்சிட்டாங்க இல்லையா. இவன் கரெக்டாக ஐடியா பண்ணி
நார்த் சைடில் தான் பட்டணத்தையும் அதன் வர்ற வழியில் இருக்கிற பெத்தேல் பட்டணம், இந்த 2 பட்டணத்துலையும் என்ன பண்ணான்னு சொல்லி கவனிக்கிறோம். 2 பொன் கன்றுக்குட்டிகளை செஞ்சு போகிற வழியிலேயே நீங்கள் எருசலேம் வரைக்கும் போய் வணங்க வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்றுக்குட்டிகளை வச்சு இங்கேயே வணங்கிங்க, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான். நிறைய ஜனங்கள் அப்படி போயிட்டான். அப்போது இஸ்ரேலுடைய ராஜாவே அவன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறான் பாரு, எந்த இடம் இவங்களுக்கு சரியான இடம் விக்கிரக வழி நடத்துறதுக்கு தான் பட்டணம் தான். இந்த தான் பட்டணம் நார்த்தில் இருந்தது. இங்கே தாங்க 10 கோத்திரம் ரொம்ப ஜாஸ்தியாக அங்கே உருவாகும். ஸோ இந்த லாயிஸ், பெயர்சபா என்கிற பட்டணங்கள் தான் பிற்காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போது பிலிப்பு, செசரியா பட்டணங்களாக உருவாச்சு. கவனிக்கிறீங்களா? இந்த லாயிஸ், பெயர்சபா இந்த பட்டணங்கள் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிலிப்பு, செசரியா இந்த பட்டணங்களாக அந்த டெவலப் ஆச்சு. எந்த இடத்துல விக்கிரகத்தை நிர்மாணித்தார்களோ ஒரு டைம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே இடத்துக்கு வர்றார். கவனிக்கலாம் பாருங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு, செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? இந்த வசனத்துடைய கண்டினியூட்டி நமக்கு தெரியும் இல்லையா? இதே இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்ன யாருன்னு சொல்லுங்க. இதே இடத்துல பேதுரு என்ன சொன்னாங்க? எங்க விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டதோ அதே இடத்துல பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய விட்னஸ் பண்ணார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 10 கோத்திரம் தான் பட்டணம் அங்கே டெவலப் ஆகும்போது இந்த 10 கோத்திரத்தில் விக்கிரகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் எருசலேம் தலைநகராக இருக்க வேண்டியது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே 10 கோத்திரத்துக்கு எது தலைநகர் ஆயிடுச்சுன்னா சமாரியா. அந்த இடத்துல இந்த தான் கோத்திரத்தோட ரொம்ப கலந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்ராயிம் கோத்திரம். இவங்க தான் 10 கோத்திரமாக டெவலப் ஆனாங்க. ஸோ இப்படி டெவலப் ஆகும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி வரக்கூடிய திருச்சபையினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லும்போது இந்த எப்ராயிம் 10 கோத்திரம் இருக்குல்ல, அப்புறம் 2 கோத்திரம், எப்ராயிம் 10 கோத்திரம், இந்த பக்கம் யூதா பெஞ்சமின் 2 கோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு இது அப்படியே நிழலாக பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்க 2ஆக பிரிஞ்சாங்க இல்லையா? 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும். 10 கோத்திரம் விக்கிரகத்துக்குள்ளே போயிட்டாங்க, 2 கோத்திரம் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம் இதே மாதிரி 2ஆக பிரிஞ்சு. ஒன்று 10 கோத்திரம் மெஜாரிட்டி எப்படி வெளியே வந்துச்சோ அந்த மாதிரி எப்ராயிம் கோத்திரம் மாதிரி வெளியே வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும் திருச்சபையின் பிள்ளைகள் தனியாக பிரிஞ்சாங்க. கவனிக்கிறீங்களா? ஸோ அந்த எப்ராயிம் கோத்திரம் தான் இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு நிழலாக இருக்குது. இங்கே என்ன அதிகமாக இருக்குது தெரியுங்களா? அங்கே என்ன இருந்தது? விக்கிரக வணக்கமும் பொருளாசையும் ஜாஸ்தி இருந்தது. அதே தான் இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவ மண்டலத்திலையும் இருக்குது. இதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி எழுதுகிறார் பாருங்க. ஓசியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராயிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும். எப்ராயிம்ங்கிறது 10 கோத்திரம், அவங்களுடைய அக்கிரமம், அதனுடைய கேபிட்டல் சமாரியா. இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் என்ன பண்ணுறான்னா கொள்ளை எடுக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் இப்படி தான் இருக்குது. தந்திரமாய் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை நுழைய பண்ணி இன்றைக்கி ஜனங்களை ரொம்ப ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. காசு கொடுங்க, பணம் கொடுங்க, தசமபாகம் கொடுங்க, காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி கடவுளுக்காக கொடுக்க போகிறாங்க. அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதே சபைகளில் எத்தனையோ ஏழை ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே தயார் இல்லை. காரணம் என்னென்னா, அந்த எப்ராயிம் கோத்திரம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்னொரு வசனத்தில் படிக்கலாம். ஓசியா 4:17 வாசிக்கலாம். எப்ராயிம் விக்கிரகங்களுடனே இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. பாருங்க, எப்ராயிம் எதோட இணைஞ்சிட்டானா? விக்கிரகங்களோட இணைஞ்சிட்டான். அது மட்டும் இல்லை, அதுலேயே ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்படி லாகீஸுக்கு போனாங்க இல்லையா? எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம்னு சொல்லிட்டார், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அன்னைக்கு அந்த 10 கோத்திரம் எப்படி மெஜாரிட்டி இருந்தாங்களோ அன்னைக்கு, இப்போ மாதிரி தான் மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இவங்களும் ஒரு எப்ராயிம் கோத்திரத்துக்கு நிழலாக இருக்கான். திருப்பி போடாத அப்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அப்பத்தை திருப்பி போட்டால் தான் முழுசாக வேகும். அப்போ இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம்? அரை வேக்காடு சொல்கிறோம் இல்லையா? பாதி வெந்திருக்கிறாங்க, மீதி ஒன்றுமே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்களுக்கு முற்றிலும் தேவனுடைய திட்டம், அவருடைய காரியங்கள் எதுவுமே
தெரியாது. கவனிக்கிறீங்களா? தெரியாது. அதனால் எப்ராயிம் திருப்பி போடாத அப்பமாக இருக்கானா. அதே சமாரியா தான் அங்கே அதனுடைய கேபிட்டலாக இருக்குது. அதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிற பாருங்க. சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள். அதுவும் இஸ்ரவேலுடைய செய்கையை இவங்க ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டார். தட்டானதை செய்தான், அதனால் தேவன் அல்லவே, அது தேவன் அல்லவே, சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டா போகும்னா. அப்போ டோட்டலாக இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு என்ன தவறு செய்தார்களோ அதே தவறை இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் செய்கிறாங்க. இதில் இவங்களை வழிநடத்துகிறவங்க நிறைய பேர் இப்படி தான் செய்துட்டு இருக்கிறாங்களா. இதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்த தான் கோத்திரத்தினுடைய கேரக்டரு ஒருத்தனுக்கு இருந்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த யாருக்கு இருந்ததுங்க? யூதாஸ் காரியத்துக்கு இருந்தது. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நண்பராக இருந்தார்னெல்லாம் படிச்சிருக்கிறோம். அவனுடைய மைண்டில் பார்த்தீங்கன்னா பண ஆசை இருந்தது, பொருள் ஆசை இருந்தது. அதனால் தன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப அதிகமாக நிறைய பிரயத்தனப்பட்டு அது நடக்கலைங்கிற போது தான் அவர் அந்த தவறை அவர் செய்கிறார். அதனால தான் அந்த பொருளாசையவே எதற்கொப்பிட்டு வேதம் சொல்லுது தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. எப்படி கொண்டு வந்துட்டார்? விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அப்போ நமக்கு அதிகமான பொருளாசை இருந்தாலே இது எது அதுக்கு அடையாளம் தான். அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஏற்கனவே யூதாஸ் காரியத்தை யோவான் என்ன சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? அவன் திருடன் அப்படின்னார். அவன் திருடனாக இருக்கிறபடியால், பொக்கிஷங்களை வைத்திருக்கிறபடியால் அவனுக்கு அந்த மரியம்மா அந்த தைலத்தை ஊற்றும் போது அவனுக்கு அவ்வளோ ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் ஆனார் இல்லையா? அப்போ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது அவன் அந்த தைலத்து மேலேயோ ஏழைகள் மேலேயோ இருக்கிற அந்த ஒரு பாசம் அல்ல. இவர் கையில் காசு வச்சுருக்கணும், நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ பாருங்கள், இந்த ஒரு சிந்தை இருந்ததுனால தான் கோத்திரத்தினுடைய கேரக்டர் இருக்கிற யூதாஸ் வெளியே போனார். அதற்கு பதிலாக அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ளே வந்தார். கடைசியாக கொஞ்சம் கவனிக்கும் போது இந்த தான் கோத்திரம் என்ன ஒரு கேரக்டர் இருந்தான்னு படித்தோம் பாருங்கள். ஆதியாகமம் மறுபடியும் வாசிக்கலாம். 49:17 வாசிக்கலாம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கடைசியாக இந்த ஒரு தான் கோத்திரம் ஏன் இவ்வளவு பெரிய மோசமான கேரக்டருக்குள்ளே போயிட்டாங்கன்னு படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு சுதந்திரம் தேவன் இன்னும் கொடுக்கல. என்ன பண்ணியிருக்கணும்? காத்திருந்திருக்கணும். காத்திருக்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேட்டுமி அவங்களுடைய சுயநலமும் அவர்களை விக்கிரகத்துக்குள்ளே வழி நடத்திடுச்சு இல்லையா? அந்த விக்கிரகத்துக்குள்ளே வழி நடத்தினுடைய கேரக்டர் எப்படின்னு சொல்லும்போது, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் குதிங்காலை, அதாவது மல்லாந்து விழுங்கும்படியாக குதிகாலை கடிக்கிற சர்ப்பத்துக்கு ஒப்பாயிருப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதனுடைய தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்து இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். தேவனுடைய மகா பெரிய திட்டத்தில் நமக்கு நல்லா தெரியும், குதிரை எல்லாம் குதிரைங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது இல்லையா? இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, தேவனுடைய திட்டம், த காட்ஸ் பிளான். அப்போ இந்த குதிரை எப்படி ஒரு இடத்துலேருந்து யாருக்கு காத்திராமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய திட்டம் தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது அந்த தேவனுடைய திட்டத்தை அந்த குதிரை மேலே ஏறி இருக்கிறதான செயல்படுத்துவார். அப்போ குதிரையின் மேலே ஏறி இருக்கிற ரைடர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த குதிரை மேலே ஏறி இருக்கார். தேவனுடைய திட்டம். அப்போ தேவனுடைய திட்டம் என்கிற குதிரை மேலே ஏறி இருக்கிற கிறிஸ்து அவர் போயிட்டுருக்கார். ஒரு திட்டத்தை நிறைவேற்றி போயிட்டுருக்கும்போது அவரையே மல்லாந்து விழுகும்படியாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தான் வகுப்பார் அவங்க எங்கே இருக்காங்க? சபையில் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறான்னா, குதிங்கால கடிச்சிருவானா. உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஞாபகம் இருக்கா? முதல் தீர்க்க தரிசனம். யாருங்க குதிங்கால்? இன்னைக்கு யார் குதிங்கால்? சபையினுடைய தலை கிறிஸ்து. சபையை புரியுதுங்களா? கிறிஸ்துவுடைய சரீரம் தான் நாமம். குதிங்கால் யாருங்கிறது? குதிங்கால்ங்கிறது தெரியுமில்ல? காலுக்கு முன்னங்கால் இந்த விரல் இருக்குல்ல, அப்புறம் பின்னாடி இருக்கிறது தான் குதிங்கால். முன்னங்கால் விரலெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த டைம். குதிங்கால் யாருன்னா கடைசி கால பாத அங்கங்கள். இதை கடிக்கிறதுக்கு சாத்தான் ரெடியாக இருக்கானா. புரியுதுங்களா? சாத்தான்னா இங்கே தான் கோத்திரம் சாத்தானா அவன் பாருங்க, ஒன்றும் வேண்டாம். சாத்தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தானா? இல்லைங்க.
யார் காட்டி கொடுத்தது? இயேசு கிறிஸ்துடைய சீசனை வச்சே காட்டி கொடுக்குறான் பாருங்கள். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கி சபையில் உண்மையாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். உண்மையாக தங்களுடைய நேரம், காலம், பணம், சிரமம், ஆசை, இச்சைகள் எல்லாவற்றையும் செலவு பண்ணி மற்றவங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தொடர்ந்து அவமானத்தினை, கஷ்டத்தை இந்த ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் குதிங்கால். இந்த குதிங்கால சாத்தான் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் கடிச்சு கொதறிடுவானா. இது என்ன ஆச்சரியம்னா, எதை வச்சு கொதருவான், எதை வச்சு கடிப்பான்னா, ஒரு மனுஷனுக்கு எத்தனை காலுங்க? 2 கால். ஒரு கால் கிறிஸ்துவுடைய உண்மையான ஊழியக்காரன் என்கிற குதிங்கால்னா, இப்போ அவன் யாரை வச்சு கடிக்க வைக்கிறான் தெரியுங்களா? இன்னொரு கால் இருக்குது பாருங்க, இன்னொரு காலை வச்சே அதாங்க இந்த குதிங்காலை கடிக்கிறான். அதுதான் இப்போ நம்மலாம் உலகத்துக்குள்ளே போனால் உலகத்துக்குள்ளே எந்த அவமானமும் கஷ்டமும் நமக்கு வராது. ஏன்னா உலகத்துக்குள்ளேயே போகிறது இல்லையா. நமக்கெல்லாம் ஒரே ஒரு வழி சபை தான். நம்ம வரும்பொழுது சபையில் இருக்கிற ஜனங்கள் மூலமாக தான் அநேக அவமானங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள் நம்ம பட வேண்டியது இருக்கும். இப்படி தான் நம்ம கடிக்கப்படுகிறோமா அநேக சந்தர்ப்பங்களில். அன்புக்குரிய சகோதர சொல்லு. ஆனால் ஒன்று, அவர் தலையை நசுக்குவாருங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கலாம். ஆனால் கடைசியில் இந்த பூமியில் சாத்தான் மைண்டட் பீப்புள் இருப்பாங்களா சபையில், அவர்கள் தானை போல. தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குதிரை மேலே ஏறி போயிட்டுருக்கார். இப்போ இந்த குதிரைகள் தேவனுடைய திட்டம்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த குதிரைகள் இன்னும் சில கம்பேரிஷனில் சொல்லப்படுது. ஏசாயா 31 1 வாசிக்கலாம். சகாயம் அடையும்படி இஸ்ரேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து. பாருங்க, ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்களா, தேவனை நோக்கில், ஆனால் எகிப்தில் போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. எகிப்து நமக்கு தெரியும் இல்லையா, இந்த உலகம் ஏற்கனவே படிச்சிட்டோம். எகிப்து விக்கிரக தேசம். இந்த உலகம், இந்த உலகத்துக்கு சில குதிரை என்ன பிளான் இருக்கு. இந்த பிளானை செயல்படுத்துகிறவங்க யார்? அதான் குதிரை மேலே ஏறி இருக்கிற பலசாலிகள். யார் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள். புரியுது? அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், மந்திரி, இவங்க தான் அந்த குதிரை, இந்த குதிரை மேலே, அவங்க குதிரை மேலே ஏறியிருக்காங்க. அதை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னுமா உலகத்தை நம்பிட்டு இருக்கீங்க? இன்னுமா உலக தலைவர்களை நம்பிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் நம்பிட்டு இருக்கீங்க? எல்லாம் அழிந்து நாசமாக போகிறது பைபிள் கிளியராக சொல்லுது. ஆனால் அதை தாங்க நம்பிட்டு ஜனங்க போயிட்டுருக்குறாங்க எல்லாருமே. அவங்களுடைய குதிரைங்கிறது என்ன? அவங்களுடைய பிளான். ஆனால் அவரும் ஞானம் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருடைய சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, அது வெறும் மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, அது மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவன் இடறி சகாயம் பெறுகிறவரும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். டோட்டல் எகிப்து இந்த உலகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை தேவன் சொல்லிட்டார். எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அவங்களுடைய குதிரையும் அழிஞ்சிடும். அவங்களுடைய பிளான் இன்றைக்கி என்னென்னலாம் பிளான் போடுறாங்க. 2030 இது நடக்கும், 2025 அதை செய்ய போகிறோம். ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பூமியில் விலைவாசி ஏறினது தான் மிச்சம். ஜனங்கள் கஷ்டப்படுறது தான் மிச்சம். ஏழை மேலும் மேலும் ஏழை ஆகிட்டுருக்கான். பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிட்டுருக்கான். பணக்காரர்களுக்கு நிர்பந்தம் வரப்போகுதுன்னு படித்தோம், அது ஏற்கனவே வந்தாச்சு. இன்றைக்கி சட்டங்களெல்லாம் மிகவும் கடுமையாக போகிறதுனால யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி புரிந்துக்கணும்? உலகத்தில் ஒரு குதிரை இருக்குது, அதில் ஏறி இருக்கிறவர்கள் தலைவர்கள் அவங்க எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற அவர் தேவனுடைய திட்டம்ங்கிற குதிரையில் போயிட்டுருக்கார். ஆனால் அந்த குதிரையில் போகிற அவருடைய குதிங்காலையே கடிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பானா. தான்ங்கிறது யார்? தான் வகுப்பார். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் படிக்கிற மாதிரி சபைக்குள்ளேயும் நிறைய பேருக்குள்ள சாத்தான் புகுந்துருவான். ஒரு கால் குதிங்கால் நல்லா வேலை செய்யும், இன்னொரு கால் வேலை செய்யாது. அப்போ இன்னொரு கால் எப்படி குதிங்காலை கடிக்குது, எப்படி அந்த மாதிரி மல்லாந்து விழுகிறதுக்கு அது தன்னுடைய காரியங்களை செய்துன்னு சொல்லும் பொழுது விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன காலத்தில் இருக்கிற இல்லையா. இப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறத ரெவலேஷன்லேயே சொல்லிட்டார். வெளிப்படுத்தல் 12 வாசிக்கலாம் 10 வசனம்.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் சொல்லும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா, இரவும் பகலும் தேவனுடைய ஊழியக்காரர் மேல சாத்தான் என்ன பண்ணுவானா, குற்றம் சாட்டிகிட்டே இருப்பானா, திரும்ப திரும்ப குற்றம் சாட்டுவானா. அதனால் இரவும் பகலுங்கிறது என்ன அர்த்தம்? கண்டினியூஸாக தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் மேலே கண்டினியூஸாக குற்றம் சாட்டிகிட்டே இருப்பானா. ஆனால் அடுத்த வசனம் பாரு, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் குதிங்கால் எப்படி அவங்களை ஜெயிப்பாங்கன்னா, தாங்க சொல்லக்கூடிய வசனத்துக்கு அவங்க சாட்சியாக நிற்பான். பொறுமையாக இருன்னு சொன்னாங்கன்னா, இன்னொருத்தருக்கு சத்தியம் சொன்னாங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க? பொறுமையாக இருப்பாங்க. தாழ்ந்துவான்னு இவங்க சொன்னாங்கன்னா இவங்க தாழ்மையாக இருப்பாங்க. அப்போ தங்கள் சொன்ன வசனத்துக்கு தாங்களே சாட்சியாக இருக்கும்போது சாத்தான் என்ன நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவனால் அது முடியாது. ஆனால் அவன் எப்படி உக்கரமாக ஏங்கியிருக்கான் பாருங்க. வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கும் பொழுது, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே, அது உயிர்த்தெழுந்த திருச்சபை, அவங்கள பற்றி சொல்லும்போது களி கூறுங்கள்ங்கிறார். ஏன்னா அவங்களுடைய கோர்ஸ் முடிச்சிட்டாங்க. அடுத்தது, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, யாருன்னா பூமியில் இருக்கிறவங்க. ஐயோ, எப்படி ஆரம்பிக்கிறவங்க? பிசாசானவன் தனக்கு கொஞ்சாலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபீட் மெம்பர்ஸ், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சைத்தான் கொண்டு வருவானா. ஆனால் அவங்க ஜெயிச்சிருவாங்க. எப்படி ஜெயிப்பாங்க? இப்போ தான் படித்தோம் இல்லையா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். அதுதான் இப்போ நம்ம அனுசரித்தோமே. நம்ம ஏற்கனவே சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதிலிருந்து நமக்கு பாவ மன்னிப்பு தேவன் என்ன செய்கிறார்? வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அந்த மாம்சத்தையும் புசிக்கும் போது அவருடைய தியாகத்தை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறன்னு அர்த்தம். நாங்கள் திருந்தருக்கு தயாராக இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ அந்த சாட்சியின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். ஸோ தேவனுடைய திட்டம் அது என்றைக்குமே என்னாகாது, அது ஃபெயிலியர் ஆகாது. குதிரை மேலே ஏறி இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் குதிங்கால் இருக்குது. ஆனால் அந்த குதிங்காலை கடிக்கிறதுக்கு பாதையில் கிடக்கிற சர்ப்பத்தை போல இருப்பான். கவனிக்கிறீங்களா? அப்படின்னு ஆதியாகமம் 49:17 அந்த வசனம் படித்தோம் இல்லையா? இதை சொல்லிட்டு அடுத்த வசனமே ஆதியாகமம் 49:18 என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தாவே, உமது ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? குதிங்கால கடிக்கிறவன் ரெடியாக இருக்கான், ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் யாருக்காக காத்திருக்கேன்? அவனை நான் பார்க்கல, உங்கள் ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கேன். அப்போ யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்காக தங்களை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த பூமியில் இருக்கும். ஆனால் அதிலிருந்து அவர்களெல்லாம் ஜெயித்து வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவரை பற்றி நம்ம படிக்கிறோம். அவரே எப்படி தான் பூர்ணனானன்னு படிச்சிருக்கோம். எபிரேயர் 2:10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மிலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பின் அதிபதி. அவரையே தேவன் எதில் தான் பூரணப்படுத்தியிருக்காருனா உபத்திரவத்தில் தான். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம கவனிக்கும் போது இந்த தானை குறித்து இன்னும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்கள், வாசிக்கலாம். உபாகமம் 33:22 தானை குறித்து, தான் ஒரு பாலசிங்கமா, அவன் எங்கிருந்து பாயிறான்னா பாசானிலிருந்து பாயிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இப்போ தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறும்போது சங்கீதம் 22 படிச்சிருக்கணும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பட்ட பாடுகளுடைய தாக்கம் இதில் இருக்குது. 22ஆம் சங்கீதத்தில் அதில் பார்த்தீங்கன்னா, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்பார், ஒரு புழு மாதிரி என்னை மிதிச்சிட்டாங்கன்னு சொல்லுவார். அதே சமயத்தில் இன்னொரு வசனம் கூட பாருங்க, சங்கீதம் 22:12 வாசிக்கலாம். அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. பாருங்க, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நேர பாடுகளில் ஒரு பக்கம் பாசான் தேசத்து பலத்த எருதுகள் சூழ்ந்துருச்சான், இன்னொரு பக்கம் நாய்கள் சூழ்ந்துருச்சான். இதெல்லாம் யாரை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் எழுதுறாரு தெரியுங்களா? அவரை தண்டனைக்குள்ள கொண்டு போறதுக்கு வெறியா இருந்தாங்க பாருங்க, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், ரோமர்கள்,
ஆட்சியாளர்கள், இவங்க எல்லாருமே இந்த பாசான் தேசத்து பலத்த எருதுகள் மாதிரியும் நாய்கள் மாதிரியும் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்துட்டு இந்த வேலையை செய்தாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பாசான் தேசத்து பலத்த எருதுகள்னாலே தேவனுக்கு ஆப்போசிட்டான ஜனங்கள், புரியுதுங்களா? ஆனால் இப்போ ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 68:15 வாசிக்கலாம். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது, பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்களும் உள்ளது. கொஞ்சம் கவனிங்க, இந்த வசனம் நம்மளை கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போதான் பாசான் தேசத்திலிருந்து அந்த பலத்த எருதுகள் பாயுது அப்படின்னா அவர் தவறான ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவ பர்வதம் பாசான் பர்வதம் மாதிரி இருக்குது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரம், நிறைய சிகரங்கள், பீக்ஸ் நிறைய இருக்கா. இதை திருவிலியம் பைபிளில், ஓ மாபெரும் மலையே, பாசானின் மலையே, ஓ கொடுமுடி பல கொண்ட மலையே, நிறைய கொடுமுடிகள் உனக்கு இருக்குன்னு சொல்கிறார். அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா சங்கீதம் 68:16, உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே. இந்த வசனத்தான் தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். இதுக்கு முந்தின வசனம் என்ன படித்தோம்? சங்கீதம் 68:15 என்ன படித்தோம்னா, பாசான் அந்த தேசத்தினுடைய அந்த மலைகளை பற்றி படித்தோம் இல்லையா? அதையத்தான் இங்கே கண்டினியூ பண்ணுறார். உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே வாசமாயிருக்க விரும்பினார். இதை படித்தோன்னே மிகப்பெரிய கன்ஃபியூஸ் என்ன வந்துருச்சு அப்படின்னா, கொஞ்சம் கவனிங்க. பாசான் தேசத்து பலத்த எருத்துகள், அதோ மலை, அங்கே இருக்கிற கிறிஸ்துவுக்கு ரோமாக வந்தாங்கன்னு படிக்கிறோம் இல்லையா? ஆனால் அதே மலையை பார்த்து என்ன சொல்கிறார்? இது தேவனுடைய பர்வதம், இங்கே தான் குடியிருக்கிற தேவன் விரும்பினார் அப்படின்னா, அப்போ தேவனுக்கு விரோதமான வகுப்பார் இருக்கிற இடத்துல குடியிருக்கிறதுக்கு தேவன் விரும்புவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இதே வசனம் மறுபடியும் வாசிக்கிற மாதிரி, உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே திருவிலியத்தில் படித்தா ரொம்ப கிளியராக இருக்கும். ஓ பழமுடி கொண்ட மலைத்தொடரே, கடவுள் தாம் இல்லமாக தெரிந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையாய் பார்க்கிறாய்? பாசான் தேசத்து மலையை பார்த்து சொல்கிறார், தேவன் தெரிந்து கொண்ட இந்த மலை, அது ஒரு தனியாக ஒரு மலை இருக்கா, இந்த மலையை பார்த்து பாசானே நீ ஏன் என்ன பொறாமப்படுற அப்படின்னு கேட்குறார். மறுபடியும் அந்த வசனம் பாருங்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், பாசான்கிற மலையை தேவன் தெரிந்து கொண்டு அதில் குடியிருக்க ஒரு வாசம் பண்ணலை. அதற்கு பதிலாக 132 சங்கீதம் 13 வசனத்தில் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தனக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி தான் விரும்பினார். நமக்கு தெரியும் இல்லையா? பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் குடியிருக்கிற சியோனை. சியோன்கிறது யாருன்னு தெரியும் இல்லையா? திருச்சபை. இங்கே தான் தேவன் குடியிருக்கணும்னு விரும்பினார். புரியுதுங்களா? அப்போது இந்த வசனம் இப்போ எப்படி நமக்கு வேறு மாதிரி கொண்டு போகுதுன்னா, மறுபடியும் சங்கீதம் 68:15 பாருங்கள். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது, பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது, உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாக இருக்க தேவன் விரும்பினார். இது எப்படி புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா, பாசானின் பர்வதத்தை பார்த்து தேவன் என்ன சொல்கிறாருன்னா, பாசான் மலையே, கவனிங்க, இந்த பக்கம் பாசான் மலை, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன மலை இருக்கா, சியோன், அதை பார்த்து சொல்கிறார், பாசான் மலையே, இந்த மலையை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? புரியுதுங்களா? அப்போ பாசான் நிறைய பீக்ஸ் இருக்குது, நிறைய மலைகள் இருக்குது, கொடுமுடி, அதெல்லாம் எதை பார்த்து ரொம்ப பொறாமப்படுதுன்னா, சின்னதாக இருக்கிற சியோன் மலையை பார்த்து பொறாமப்படுதான். நமக்கு தெரியும் இல்லையா? சியோன் மலைங்கிறது யார்? உண்மையான திருச்சபை. இன்றைக்கி டோட்டலாக இருக்கிற பெயர் சபைகள் எல்லாமே பாசான் மாதிரி. எப்படி அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் அவர் மேலே பாஞ்சாங்களோ, அந்த மாதிரி பெயர் சபைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களுமே உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் மேலே பாயறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய மலைகள் இருக்குது அப்படின்னா புரியுதுல, நிறைய ஆர்கனைசேஷன்ஸு, நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. பாருங்க, ஒரு சின்ன கூட்டம். இந்த சின்ன கூட்டத்துக்கு தேவன் வச்சிருக்கிற பேர் என்ன? லிட்டில் ஃப்ளாக். படிச்சோமா இல்லையா? பாருங்கள், லூக்கா 12:32 வாசிக்கலாம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராட்சியத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, அவ்வளோ பெரிய மலைகளை பார்த்து நீ பயப்படாதே சிறு மந்தையே, உனக்குத்தான் ராட்சியம்.
இன்னைக்கும் திருச்சபையினுடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா? அந்த ராஜ்யத்திற்காக என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அதில் நமக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் திருச்சபையின் பிள்ளைகள் இதற்கு எப்படி காத்திருக்கணும்னு சொல்லி தான் அருமையான ஒரு உதாரணம். ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த சப்ஜெக்ட் பேசியிருக்கோம். என்ன சப்ஜெக்டு? 42ஆம் சங்கீதம் பாருங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. படிக்கிறோம் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு தெரியும். எப்படி தான் உயிர் போகும்போது அந்த மான் தண்ணீருக்காக ஏங்குதோ அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கணும். சாகவும் கூடாது, தவறான முடிவு எடுக்கக்கூடாது, ஓடணும். எதை தேடி? தண்ணீர் கிடைக்கிறவருக்கு தண்ணீரை தேடி. தேவன் ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்துட்றார். அடுத்த வசனம் பாரு. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். அப்படி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இந்த பூமியில் வரும்பொழுது நிறைய பேர் நம்மளை எப்படி ஏளனம் பண்ணுறாங்களா? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் எனக்கு கண்ணீரே உணவாயிற்று. நம்ம பாட்டு கூட பாடியிருக்கோம், கண்ணீரே உணவாயிற்று. இதை சொல்லி முடிச்சுட்டு தான் அதில் 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இந்த சப்ஜெக்டில் கொடுக்குற கன்க்ளூஷன் வசனம் தான். எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். எதுக்கு நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, ரொம்ப மன வருத்தப்படுறீங்க, ஏன் சோர்ந்து போகிறீங்க? தேவனுக்காக நீங்கள் காத்திருங்க. முன்னடியார்கள் காத்திருந்தார்கள், கிடைச்சது எல்லாமே. நமக்குன்னு தேவன் ஒரு விஷயத்தை வச்சுருப்பார். ஒரு செடியை நம்ம நட்டிட்டோம்னா அந்த செடி வளர்கிறதுக்குரிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? அந்த நட்டினா பாருங்கள், அந்த உழவன் கையில் இருக்குது. அவன் கட்டாயமாக பார்ப்பான், தண்ணி ஊற்றுவான். நார்மலாக உலகத்தார் சொல்கிறேன், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளை படைத்தவர் தேவன். நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்குரிய பொறுப்பு தேவனுக்கு இருக்குது. அந்த பொறுப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது. கட்டாயமாக செஞ்சுருவான். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸுக்காக, அவருடைய வழிநடத்துதலுக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கணும். இஸ்ரேலில் 7 மாதங்கள் மழை வராதான். 7 மாதங்கள் மழை வராது. 7 மாதம் கழிச்சு தான் மழை வருமா. மழை வரும்போது சில நீர்நிலைகள் எல்லாம் அங்கே நிறையும் போது மானுக்கு தெரியுமா எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு? மனுஷருக்கு கூட தெரியாது, அவங்க தேடி போவாங்களாம். ஆனால் மானுக்கு தெரியுமா? இதை பேஸ் பண்ணி தான் தாவீது அந்த மாதிரி எல்லாம் பாட்டு எழுதுனான்னு சொல்கிறான். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்மெல்லாம் மனுஷர்கள் நம்ம என்ன கண்டிஷன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா, யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல் அப்படின்னா நமக்கு இப்போ நம்முடைய நிலைமையாக தான் எப்படா நம்முடைய சூழ்நிலை மாறும்னு சொல்லி அதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம். ஒரு போராட்டத்துக்குள்ளே போகிறோம், ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறோம், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படா நம்ம வெளியே வருவோம், எல்லாத்துக்குமே காத்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்காக காத்திருக்கிறோமான்னு ஒரு கேள்வி வரும்போது அநேக சந்தர்ப்பங்களை தவறும்போது என்ன ஒரு டேஞ்சர் நடக்குதுன்னா, தேவனுடைய சித்தம் நடக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு என்ன வந்துடும், ஒரு அனலுமின்றி குளிருமின்றி அந்த மாதிரி நிலைமை ஒரு முடிவெடுக்கக்கூட அந்த சூழ்நிலையே நமக்குள்ளே வராதான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்ருப்போம். தேவனுக்காக காத்திருந்தோம்னா கரெக்டான டிசிஷனுக்கு வந்துடுவோம். இந்த உலக ஜனங்களை எடுத்துங்க, இன்றைக்கி விக்கிரகத்தில் வணங்குறாங்களா, போகிறாங்களா, வர்றாங்களா? ராஜ்யத்துக்குள்ளே வந்தோடனே உலக ஜனங்களே உண்மையான தேவன் யாருன்னு தெரிஞ்சோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இதெல்லாம் ராஜ்யத்துக்குள்ளே உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வாங்கும்போது அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உண்மையான தேவன் யாருன்னு தெரிஞ்சிடுமா? அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம இப்போ சொல்ல வேண்டிய வார்த்தையை அவங்க சொல்கிறாங்களா? அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். பாருங்கள், இப்படி ஒரு கடவுளுக்காகத்தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு தெரியல கடவுள் யாருன்னு.
தெரியாமையே அவங்க நிலைமை எப்படின்னு பாருங்கள். இப்படி ஒரு கடவுளுக்காகத்தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம், அவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம்னு சொல்லி மகிழுவார்களாம். அப்போது உலக ஜனங்களே கடவுளே தெரியாத போது காத்திருக்கிற மைண்ட் இருக்கிறாங்கன்னா, கடவுள் யார் என்று தெரிந்தவர்கள் என்ன பண்ணணும்? எவ்வளவு ஆவலோட காத்திருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும். அதனால தான் எபிரேயருக்கு பவுல் எழுதும் பொழுது 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி உங்களுக்கு என்ன வேணுப்போ? பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. அப்போ காத்திருப்பதனுடைய பேக்ரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சொல்கிறோம் இல்லையா, முற்பிதாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. 25 வருஷம் ஆபிரகாம் பொறுமையாக இருக்கார் இல்லையா? அப்போ தேவன் நம்ம கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் கன்ஃபார்மாக கொடுத்துருவார், அதில் டவுட்டே வேண்டாம். ஆனால் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நீடிய பொறுமைங்கிற ஒரு கேரக்டர் வளர்த்துறதுக்கு தேவன் விரும்புகிறார். அதனால் கொஞ்சம் சில நேரத்தில் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான், அவன் எந்த காலத்திலும் பின்வாங்கி போயிட்டான், நான் அவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டேன்ட்டான். அப்போ யார் பின்வாங்குவாங்க அப்படின்னா, காத்திருக்காதவர்கள் பின்வாங்குவார்கள், பொறுமை இல்லாதவர்கள் பின்வாங்குவார்கள். நம்ம எப்படி இருக்கணும்? நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததில் தேவனுடைய திட்டத்தில் இந்த பொருள்கள் காத்திருக்குது, வேதவசனம் காத்திருக்குது, அப்புறம் உலக ஜனங்களே காத்திருக்கிறாங்கன்னு படிச்சிட்டோம். நம்ம எப்படி இருக்கணும்? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இத்தனை பிரச்சனையிலிருந்து இப்போ நம்ம கன்க்ளூஷன் தான். உங்களுக்கு இது ஆக்சுவலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். இஸ்ரேல் ஜனங்களுக்கே இவ்வளோ அழகாக கொடுக்குறாருன்னா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கும் நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு, தான் உலகத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டுமே, இஸ்ரேல் பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, 3ஆம் உலகத்தை வர்றக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பைபிள் வசனம் எல்லாம் நிறைவேறிட்டுருக்கு. ஏன் அப்போ தேவன் இன்னும் லேட் பண்ணுறார்? சீக்கிரம் முடிச்சிடலாமே, திருச்சபையின் பிள்ளைகளுடைய லக்கத்தை இவர் முடிச்சிடலாமே, ஏன் இன்னும் முடிக்கலை? ஏன் லேட் ஆகுது? பேதுரு எழுதுறார், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். பார்த்தீங்களா, அவர் லேட் பண்ணல, தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை இயேசுக்கு சொந்தமாக்குவோம், அமெரிக்காவை சொந்தமாக்குவோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் உலகமே சொந்தமாயிடும். இப்போ திருச்சபை தான் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகணும். ஸோ இது எப்படி, அந்த வசனத்தை கொஞ்சம் ஊன்றி கவனிச்சிங்கன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவர. இந்த நம்மேலுங்கிறது யாருக்கு தான் பொருந்தும்? திருச்சபையின் மக்களுக்கு மட்டும்தான். நாம் திருந்ததுக்காக தான் வெயிட் பண்ணுறார். அவர் லேட் பண்ணல, நம்ம தான் லேட் பண்ணிட்டுருக்கிறோம். அவர் கிறிஸ்துவுடைய சாயலாக மாறுவதற்கு நாம் தான் லேட் பண்ணுறோம். நம்ம சீக்கிரம் நம்முடைய சாயலாக மாறிட்டோம்னா இந்த உலகத்துக்கு என்ன வந்துடும்? ஒரு முடிவு வந்துடும். அதைத்தான் அவர் சொல்கிறார், நம்ம மேலே அவர் நீடிய பொறுமையாக இருக்கார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரே வசனம் தான் நமக்கு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடே காத்திருப்பது நல்லது. சரிங்களா? தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.